ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமூக சேவை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப எல்லாருக்கும் பயனுள்ள தகவல் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, கலைஞரின் கனவு இல்லம். கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்ற ஒரு நோக்கம் எதுக்குன்னா, 2030க்குள்ளே குடிசை இல்லாத தமிழ்நாடு உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் கலைஞரின் கனவு இல்லம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞரின் கனவு இல்லத்தின் கீழே 2030க்குள்ளே குடிசை இல்லாத தமிழ்நாடு உருவாக்கணுங்கிறது தான் இதோடைய நோக்கம். இதில் யாருக்கெல்லாம் வீடு அப்படிங்கிற ஒரு ஃபுல் லிஸ்ட் ஆல்ரெடி நம்ம ஊரில் இருக்க பிரசிடெண்ட் கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் வந்து லிஸ்ட்டை வந்து ஆல்ரெடி பிரசிடெண்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க. உங்கள் பேர் அதில் இருக்கான்ட்டு பிரசிடெண்ட்டை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்படி நம்ம பேர் இல்லை அப்படின்னா அடுத்த வருஷம் கொடுக்குற லிஸ்ட்டில் கட்டாயம் நம்ம பேர் வந்துடும். இது வந்து 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தருவது தான் இதோட ஒரே நோக்கம். 2024 to 25 வந்து 1 லட்சம் வீடுகள் வந்து கட்டித்தருவோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு வீட்டோட மதிப்பு வந்து என்னென்னா 3 லட்சம் ரூபா. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து கலைஞரின் கனவு இல்ல திட்டத்துக்கு கீழே 6 ஆண்டுகள் 8 லட்சம் வீடு கட்டித்தருவோம்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதுக்கு தமிழக பட்ஜெட்டில் 3500 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. இதில் ஒரு வீட்டோட மதிப்பு 3 லட்சமாக நிர்ணயம் பண்ணிட்டாங்க. இது இப்போ லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னோம்னா, வர்ற மார்ச் மாதத்துக்குள்ளே, அதாவது இன்னும் 6 மாதத்தில் 1.19 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டாயம் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் பேர்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டை நீங்கள் பிரசிடெண்ட்டை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இருக்க பிரசிடெண்ட் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். உங்களுக்கு வீடு இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னோம்னா நீங்கள் போய் பிரசிடெண்ட்டை உங்கள் பேர் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண பிறகு அதுக்கு தேவையான ஆவணங்கள் டாக்குமெண்ட்டை வந்து அவங்க கேட்கும்போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு சில மாதத்துலேயும் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வீடு கட்டக்கூடிய ப்ராசஸில் என்னென்ன முக்கியமான அம்சம் அப்படின்னோம்னா, கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 3100 கோடி செலவில் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது தமிழக அரசு. வீடுகள் அனைத்தும் 360 சதுரடியில் சமையலறையுடன் இருக்க வேண்டும். 300 சதுரடி ஆர்சிசி கூரையுடனும் மீதமுள்ள 60 சதுரடிக்கு தீப்பிடிக்காத கூரையாக அமைக்கப்பட வேண்டும். வீட்டின் சுவர் செங்கல், இன்டர்லாக் பிரிக், ஏஏசி பிளாக் உள்ளிட்டவற்றில் கட்டப்பட வேண்டும். ஒரு வீட்டுக்கான தொகை அனைத்தும் சேர்த்து ரூபாய் 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். கிராம ஊராட்சி தலைவர், வார்டு உறுப்பினர் உள்ளிட்டோர் அடங்கிய குழு திட்டத்தில் தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்ய வேண்டும். குடிசை வீடுகள் சர்வே விவரங்கள் மே 31க்குள் ஊராட்சி ஊரக வளர்ச்சித்துறை இணையதளத்தில் பதிவேற்றப்பட வேண்டும். இது வந்து லாஸ்ட்டாக கொடுத்த அப்டேட். இந்த நேம்குள்ளே தான் வீடு வந்து நம்ம கட்டணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ச் மாதத்துக்குள்ளே 1.19 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டாயமாக கட்டித்தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்க இனிமேல் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் பக்கத்தில் இருக்க உங்கள் ஊர் பிரசிடெண்ட்டை போய் உங்கள் நேம் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிங்கன்னா கட்டாயமாக இன்னும் ஒரு சில மாதத்தில் வீடு கட்டக்கூடிய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுபோல் பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சமூக சேவை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.